சூப்பரான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 10 ஹவர்ஸ்ங்கிறது நீங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு பஸ்ல நடக்கக்கூடிய கதை. இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா 2 கொலை நடந்துருச்சு. அந்த 2 கொலையை கண்டுபிடிக்க சிபிராஜ் அவர்கள் என்னென்னலாம் பண்ணறாரு அப்படிங்கறது வந்து அழுத்தமான திரைக்கதை வந்து செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கதை நகர்றதே வந்து நமக்கு கடுப்பா இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா வந்து அவங்க ஸ்கிரீன்ல சுவாரஸ்யத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல எதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சுவாரஸ்யமும் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற ஸ்கிரீன் பிளேவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமாவே இல்ல. இருந்தாலும் அப்படியே மெதுவா நகருது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சிபிராஜ் அவர்களுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரேக் கொடுத்து அவருடைய கேரியர்ல வந்து நிறைய படங்கள் அவர் பண்றதுக்கு இந்த படம் கண்டிப்பா அமையும் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஆக்டிங் நல்லாவே இருக்கு, பின்னணி இசை நல்லா இருக்கு, கேமரா நல்லா இருக்கு. ஒரு த்ரில்லிங் வந்து நீங்க ரசிச்சு பாக்குறீங்க அப்படின்னா, த்ரில்லிங் ரசனை உள்ள நபர்கள் வந்து படத்தை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து செகண்ட் ஹாஃப் உங்களை வந்து தூக்கிட்டு போய் உச்சந்தலையே வந்து மேல எந்திரிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அருமையா பண்ணிருக்காங்க. சிபிராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் மூலியமா நீங்க கம்பேக் ஆகணும். அதுதான் வந்து எங்களுடைய ஆசையும். நீங்க வந்து தமிழ் சினிமால வந்து ஒரு உரிய இடம் வந்து உங்களுக்கு கிடைக்கல, அதுக்கான படமும் அமையல. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பேசும்படியான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. இந்த 10 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் ஜானர், ரசிக்கும்படியான ஒரு படம். மற்றபடி வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இந்த படத்துல ஒன்றும் புதுசா வந்து சஸ்பென்ஸை உடைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சஸ்பென்ஸ் எல்லாமே நீங்களே உடைச்சிருக்கீங்க படம் பார்க்கும்போது. பட் த்ரில்லிங் ஜானர் பிடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ரசனையான ஒரு படமாக இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அருமையான படம், ஒரு தடவை பார்க்கலாம்.